ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகுகேதுவே நமக. அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி 12 ராசி அன்பர்களுக்கு அடுத்த 60 நாட்கள், அதாவது டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் எந்தெந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எப்பவுமே ஒரு காலகட்டத்துலையும் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நல்லதும் சில விஷயங்கள் கெட்டதும் எப்போயுமே எல்லாருக்குமே கலந்து நடக்குது. அதற்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா குரு ராகு கேது சனியுடைய பெயர்ச்சி பலன்கள். பார்த்திங்கன்னா சில காலகட்டங்கள் வக்ரமாவாங்க, சில காலகட்டத்தில் அதிச்சாரம் பெறுவாங்க. இந்த காலகட்டங்களில் நம்ம எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் முடியக்கூடிய காலகட்டங்களில் நம்ம எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய நம்மளுக்கு பிரச்சனைகள் குறையும். அதனால தான் நம்ம இந்த அடுத்த 60 நாட்கள் என்னென்ன மாதிரி நடக்க போகுதுன்றதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக என்னென்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறாரு, குரு அதிச்சாரம் பெற்று வக்கரகதிக்கு வராரு, அதே போல் ராகு கேதுக்கள் தனது பாகைகளை குறைத்து கொண்டே வருது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் மாநில உலகத்தில் கண்டிப்பாக நடக்கும். அந்த விஷயங்களை தான் டீட்டெயிலாக இந்த 12 வீடியோவிலும் பேச போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்த 60 நாட்கள் எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். துலாம் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் சித்திரை, சுவாதி, விசாக நட்சத்திர அன்பர்கள். இந்த துலா ராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய 60 நாட்களாக அமையப்போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய துளாராசி என்பது ஏதாவது என் வாழ்க்கையில் அதிசயம் நடந்துடாதா, ஒரு அற்புதம் நடந்துடாதா, என் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடாதா அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த 60 நாட்கள் அந்த அதிசயம் அற்புதம் நடைபெறக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானத்தில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அது ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு திருப்பியும் வந்து குரு பகவான் வக்கரமாகி பயிற்சியாக போகிறார். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் இந்த துலா ராசி என்பவர்களுக்கு. இந்த 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது என்னென்னா, முதல்ல கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு. நிறைய துலா ராசி என்பவர்களுக்கு இடம் தகராறு, கணவன் மனைவி பிரச்சனைனால கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு, பூர்வீக சொத்துனால கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு, இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அப்போ இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். அதனால் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்படும், அதனால் ஒரு சந்தோஷம் ஏற்படும். அதேமாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெல்லாம் தீர்ந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை, எனக்கு நிம்மதியாக சார் வேணும் வாழ்க்கையில் அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். அதே போல் பூர்வீக சொத்து சம்பந்தமான அடிதடி தகராறு நிறைய துலா ராசி என்பவர்களுக்கு இருக்கும். ஏன்னா ரொம்ப நேர்மையாக நியாயமாக எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் உங்களுடைய உறவினர்களை, முக்கியமாக அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்க, உற்றார் உறவினர், அதுவும் பங்காளிங்க உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதனால் சில நேரங்களில் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெல்லாம் போக வேண்டியது இருக்கும். அந்த நிலை மாறும், அதில் ஜெயிப்பீங்க, உங்களுக்கு அந்த சொத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான்னா வேலை சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்ப்பார். அவர் வக்கரமாக இருந்ததுனால பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வேலை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கடுமையான பிரச்சனை இருக்கீங்க, எப்போ வேலை போகும்னு தெரியாமல் இருக்கீங்க, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பே கிடைக்காம இருக்கீங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வேலை வாய்ப்பை கிடைக்கக்கூடிய நேரம். அதே மாதிரி நல்ல வேலை மாற்றம் உறுதியாக கிடைக்கக்கூடிய நேரம். வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடி குறையும். 4 பேர் சேர்ந்து உங்கள் தலையில் மிளகா அரைச்சிட்டு இருப்பாங்க, நீங்கள் எல்லா வேலையும் எடுத்து செய்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். எதை எடுத்தாலும் உங்களை தான் கை காட்டுவாங்க, எதை எடுத்தாலும் உங்களை தான் தப்பாக பேசுவாங்க. அந்த நிலைகள் மாறும், நிம்மதியாக ஒரு வேலை பார்க்கறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதேபோல் குரு பார்க்குறார் உங்கள் ராசியை. பார்க்கும்போது என்னங்கன்னா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதேமாதிரி வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு அமைப்பு வரும். வெளியூரில் ஒரு ப்ரொமோஷனில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை வெளியூரில் பார்த்திங்கன்னா அதிக சம்பளத்துக்கு வேலை வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு யோகம் இருக்குது. அதனால் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்குலாம் பெரிய வாய்ப்புகள் வரும். வெளிநாட்டிலே இருக்கீங்க அப்படின்னா அங்கேயும் பிரச்சனைகள் சந்திக்கக்கூடியவர்கள் இந்த துளாராசி நிறைய பேர் இருக்கீங்க. சார் நான் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத என் பிரச்சனையை என் மேலே போட்டு வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. சில பேர் கம்பெனி மூடி வேலையை விட்டு அனுப்பிச்சிருப்பாங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நெருக்கடி கொடுத்து நீங்களே வேலையை விட்டு வேண்டாம் உங்கள் வேலையே வேண்டாம்னு சொல்லிட்டு வெளில வரா மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டிருக்கும். அந்த நிலை மாறும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடி வெளிநாட்டிலையும் குறையும்.
அங்கேயே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் நிறைய துளாராசி நம்ம சந்திச்சுட்டு இருக்கீங்க. அந்த நிலை மாறுவதற்கான வாய்ப்பு இந்த அடுத்த 60 நாட்கள் இருக்க போகுது. அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். ஏன்னா தொழிலில் எனக்கு பெரிய நஷ்டத்தை மட்டும் சந்திச்சுட்டு இருக்கேன் சார். இப்போ ஒரு வருஷமாக ரொம்ப மோசமாக இருக்குது. போன வருஷம்லாம் எவ்வளோ பரவாயில்ல போல இருக்குது. போன வருஷம் ரொம்ப பிரச்சனையாக இருந்து நினச்சேன். ஆனால் இந்த வருஷம் சுத்தமாக 2025 ஒன்றுமே இல்லை, வாஷ் அவுட்டு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த நிலை மாறும். புதிய வாய்ப்புகள் வரும், பொருளாதார வளர்ச்சி ஏற்படும், பொருளாதார உதவிகள் கிடைக்கும், லாபங்கள் அதிகமாகும், நஷ்டங்கள் குறையும். அதே மாதிரி கடன் பிரச்சனை குறைஞ்சா போதும் சார், எனக்கு வாழ்க்கையில் நிம்மதி அப்படின்ற ஒரு பேச்சை அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியவர்கள் துளாராசி என்பது. எனக்கு நிம்மதி தான் சார் வேணும். அது குடும்பத்துலேயும் சரி, வெளியிலையும் சரி, கடன் பிரச்சனையும் சரி, தொழிலையும் சரி, ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருந்தால் போதும் நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகி தொழில் லாபகரமாக நடந்து அதில் நிம்மதி பெருமூச்சு விடும் அளவுக்கு ஒரு அமைப்பு மாற்றம் உறுதியாக இருக்குது. அதற்கான முயற்சிகளை இந்த துளாராசி என்பது செய்யலாம். அதே போல் கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு. அது எந்த டவுட்டும் கிடையாது. சண்டை சச்சரவுகள் எல்லாத்தையும் தாங்கி தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. பிரிஞ்சு போகாமல் சில பேர் இருக்கீங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கான ஒரு சூழ்நிலையை அந்த குருவுடைய பார்வை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாதவர்கள் நிறைய துளாராசி என்பவர்களுக்கு என் பொண்ணுக்கு வரன் கிடைக்கல, என் பையனுக்கு வரன் கிடைக்கல. அதுவும் முக்கியமாக இந்த சுவாதி நட்சத்திரமும் விசாக நட்சத்திரமும் இருக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாமல் இருக்கீங்க. அந்த நிலை மாறுவதற்கான சூழ்நிலை இருக்குது. வரன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நிறைய பேர் கோர்ட்டு கேஸு டைவர்ஸ்லாம் சில பேர் போய் அடுத்த திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க. ஆனால் அதுவும் கிடைக்காம இருக்குது. அந்த நிலை மாறும். 2ஆம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. முக்கியமாக குழந்தை சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் துளாராசி என்பது. எனக்கு குழந்தை இல்லாமல் இருக்கேன் சார், குழந்தை தான் என் வாழ்க்கையே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க. இப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் கிடைக்கும். அதேமாதிரி நிறைய துளாராசி ஏன் அடுத்த குழந்தை நம்ம பெற்றுக்கிட்டா என்ன அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்கீங்க. 2 வருஷமாக இப்போ முயற்சி பண்ணி சில பேருக்குலாம் 2வது குழந்தைக்கு முயற்சி பண்ணி நடக்கலை. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் 2வது குழந்தை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதே போல் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா நீங்கள் வெளிநாடு சென்று படித்து முடித்தவர்கள் நிறைய பேர் நீங்கள் லோனை கட்டிட்டு ஏதோ ஒரு டெம்பரரியாக வெளிநாட்டில் வேலை பார்த்துட்ருக்கீங்க. அந்த நிலை மாறும். நல்ல இடத்துல வேலை கிடைக்கும், பிரச்சனை இல்லாமல் இருப்பீங்க. வெளிநாட்டிலே நிறைய பேருக்கு ஏதாவது ஃபால்ஸ் அலிகேஷன் சில பேருக்குலாம் இருக்குது. அதனால் ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டு கஷ்டப்படுறீங்க. அந்த நிலை எல்லாமே இந்த குருவுடைய பார்வையினால் நல்ல மாற்றம் ஏற்படும். நிறைய இந்த துளாராசி என்பவர்களுக்கு இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். ஒரு இடம் விற்க முடியல சார், வீடு விற்க முடியல சார், அந்த இடத்த விற்றா என் பிரச்சனைலாம் சால்வ் ஆயிரும், வீடை விற்றா என் பிரச்சனைலாம் சால்வ் ஆயிரும், என் ப்ராப்பர்ட்டியை பிளெட்ஜ் பண்ணி நான் பிஸ்னஸ் பண்ணேன், இப்போ அந்த சொத்தை விற்றுதான் நினைக்க என்னால் விற்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த சொத்து விற்கும், வீடு விற்கும், இடம் விற்கும். அதனால் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் நிவர்த்தியாகி திருப்பியும் ஒரு வீடு வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள்லாம் வரும். அதே போல் புதிய வீடுகள் கட்டுறதுக்கு, புதிய வீடு வாங்கிறதுக்கான முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் செய்யலாம். என்ன கொஞ்சம் கடன் வாங்கி தான் வாங்குற மாதிரி இருக்குது. கடன் வாங்குங்க, தப்பு கிடையாது. எங்கே சார் இருக்குன்னே கடன் இருக்குது, பயமாக இருக்குன்னு யோசிக்காதீங்க. 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது கடனை கொடுப்பார். ஆனால் நோய் இல்லாமல் வாழலாம். அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க. குரு பார்வை இருக்குது. கண்டிப்பாக அந்த இடம் நல்ல இடமா இருக்கும், வீடு நல்ல வீடாக இருக்கும். தைரியமாக முயற்சி பண்ணுங்கள். அதே போல் இந்த காலகட்டத்தில் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீரும். நிறைய துளாராசி என்பவர்களுக்கு கிட்னி சம்மந்தமான பிரச்சனை நிறைய பேர் மாட்டிட்டு கஷ்டப்படுறீங்க. அந்த உடல்நிலை பாதிப்புகள்லேருந்து வெளில வரத்துக்கான நேரம். அதுமாதிரி சுகர் பிரச்சனை, இடுப்பு சார்ந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. அதுக்கு மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், நல்ல மருந்து கிடைக்கும், நல்ல டாக்டர் கிடைப்பாங்க. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. மொத்தத்தில் மனநிலை சார்ந்த விஷயங்கள், உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் நிறைய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் இருப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக அடுத்த 60 நாட்கள் அமையப்போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமாக இருந்தாருன்னா நம்ம சொன்ன பலன்கள் நல்ல மாறி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே போல் மற்ற கிரகங்களுடைய கோச்சாரம் ரொம்ப முக்கியம். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகணிலும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. தசாபுத்தி அப்படின்னு சொல்கிறோம். அந்த தசாபுத்தி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிரச்சனைகள் அனுபவிக்கக்கூடிய தசாபுத்தியாக இந்த ராகு தசை, சனி தசை, கேது தசை அதிகமாக இருக்குது. இதெல்லாம் பாவகிரகங்களுடைய தசை. அப்படி இருக்கும்போது கெட்ட பிரச்சனைகள் வரும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சுபகிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், அதே போல் குரு,
அது மட்டும் இல்லாமல் புதன் இந்த திசையிலும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவுகள் எடுப்பது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயில்டாக வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் கொண்ட டீட்டெயில்டான ஜாதக நோட்டு வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லையும் எழுதி தரோம். அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பார்க்கறது, என்ன மாதிரி பலனை கொடுக்கும், ஒரு ஜாதகத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, அதே போல் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், இந்த பிரசன்னங்கள்லாம் பார்க்கும்போது என்னன்னா வாழ்க்கையில் எதனால் இந்த கஷ்டங்கள் வருது, எதனால் நல்லது நடக்குது அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தெய்வ பிரசன்னம் சொல்லக்கூடிய தெய்வத்தை எப்படி பிரதிஷ்டை பண்ணுறது, எந்தெந்த மாதிரி தெய்வங்கள்லாம் நம்ம பிரதிஷ்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய தேவ பிரசன்னம் முதற்கொண்டு சொல்லித்தரோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.